ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக் டு another. நான் உங்கள் சித்திக். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வீடியோ பண்ண வந்திருக்கோன்னா, இந்த பேய் போட்டு ஆல்ரெடி சரத் ப்ரோ வீடியோவில் இதை பார்த்துருப்பீங்க. இதோட ஸ்டோரி என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷங்களுக்கு முன்னாடி ராபர்ட் கிளைவ், அதாவது பிரிட்டிஷை ஆளக்கூடிய ராபர்ட் கிளைவுடைய அரண்மனை தான் இது. அவர் இறந்து போனதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, சவுண்டு தான். அவர் இறந்து போயிட்டார். இங்கே வந்து அதிகமாக அமானுஷ்யம் நடக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஆல்ரெடி சரத் ப்ரோ சொல்லியிருப்பார். இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் நான் வீடியோ பண்ண வந்திருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி ராபர்ட் கிளைவுடைய ஆவி இருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். இந்த இடத்த நம்மளுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சது யாருன்னா ப்ரோ வாங்க. இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அந்தமாரி ஒரு பயங்கரமான இடம். இந்த இடத்தோட ஃபுல் ஸ்டோரி வந்து என்னோடய ஐடியில் இருக்கும். அந்த ஐடி வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் அதில் வந்து பார்க்கணும் கூட பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இப்போ வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல இப்போ எங்களுக்கு என்ன காத்துட்ருக்குன்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். அது இல்லாமல் இந்த இடத்துல நிறைய ஆவி அந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நம்மளுக்கே தெரியும். எவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகணும். மறக்காமல் ஃபியர் ஃபீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெரியுதா பாருங்க? தெரியுது. அதான் இவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு சவுண்டு தெரிச்சு உருகுறது. இங்கே பாருங்க, ராபர்ட் கிளைவோட ஆவிங்க இருக்கீங்களா? ப்ரோ இடத்த பார்த்தீங்களா? இடம் பாருங்க, இங்கே பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாக வந்து திங்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் போய் இருக்குது. அதான் ப்ரோ உங்கள்கிட்ட சொன்னால இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குங்க. தயவுசெய்து வந்து ஒன்று சொல்கிறேன், கோச் பாருங்க. தயவுசெய்து பேயை பார்த்தா ஓடாதீங்க. ஏன்னா அதை எக்ஸ்போர்ட் தான் வந்திருக்கோம். தயவுசெய்து ஓடாதீங்க. இப்போ பாருங்க தயவுசெய்து இப்படி இருக்குங்க இந்த இடம். இந்த இடத்துல நிறைய கவிஞர்லாம் இருந்திருப்பாங்க போல. இன்னொன்று சொல்ல போனால் இந்த இடத்துல இப்போ மழை பெஞ்சிருக்கு. இந்த பாருங்கள், இதுதான் இருக்குது, மழை பெஞ்சிருக்கு. எங்களுக்கே திக்குன்னு தான் இருக்குது. இந்த இடத்த பாருங்க, அதான் அந்த பிரிட்டிஷ்கார மூளை தான் உண்மையாலுமே. நீங்கள் பாருங்களேன், அது எப்படி எவ்வளோ அடுக்காக கட்டியிருக்காங்க பாருங்களேன். சும்மா சொல்லக்கூடாது. பிரிட்டிஷ்கார மூளை தான். ராபர்ட் கிளைவுடைய ஆவிங்க இருக்கீங்களா? அந்த பக்கம் வீடியோ இருக்குது. இந்த வீட்டை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ராபர்ட் கிளைவுடைய ஆவிங்க இருக்கீங்களா? ராபர்ட் கிளைவுடைய ஆவிங்க இருக்கீங்களா? இந்த ரூமில் ஒரு முடியல. ப்ரோ இந்த இடம் சைலண்ட்டாகவே இருக்குது. ப்ரோ சவுண்டு வருது ப்ரோ. என்ன பயப்படாதீங்க ப்ரோ, அமைதியாக இருக்க இடத்த நம்ப முடியாது ப்ரோ. எப்போ நம்ம சவுண்டு யாரு ப்ரோ? வஃபெல்லாம் சுற்றுது. ஏதாவது 100 மேசத்தையும் பொறுமையாக அது தயவுசெய்து ஓடாது. இங்கே பாருங்க ப்ரோ. தயவுசெய்து ஓடாதீங்க. பண்ணிட்டு போனேன் ப்ரோ. இங்கே தான் ப்ரோ அது எட்டி போகுது ப்ரோ. அது நீங்களா ராபர்ட் கிளைவோட ஆவியா? பார்த்தீங்களா இவ்வளோ கிட்டக்க இருக்குன்னு. சரி ப்ரோ, பொறுமையாக இருங்க, ஓடாதீங்க. பெரிய வவ்வால் போகுது. தயவுசெய்து பெரிய நம்ம ஓடாதீங்க. இங்கே இந்த பக்கம் வந்துச்சு. இங்கே நான் இறங்க போகிறேன். ராபர்ட் கிளை நீங்கள் சவுண்ட் தாங்க பொறுமையாக மட்டும்
ஏன் இறந்து போனீங்க? அவ்வளோ பெரிய பணக்காரர் நீங்கள், உங்கள் வரலாறுலாம் படித்தேன். அவ்வளோ பணக்காரர் நீங்கள் இறந்து போயிருக்கீங்க. பாருங்க நீங்கள் எடுத்த பாருங்க காய்ஸ். அங்கே திடீர்னு அங்கே பாருங்க. நின்று இருந்தீங்களா? கிட்டி பார்க்க முடியுமா? சரி தினேஷ், நான் அந்த பக்கம் போகிறேன். ஒரு இது மேலே நடந்தமே சவுண்டு கிடச்சி. வாய்ஸ் நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்மளை வச்சு இது சுற்றுற அங்கே பாருங்க தினேஷ், அங்கே பாருங்க. ஆனால் அந்த இடத்துல சரி. இப்போ மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண டைம் கீழே வந்து பாருங்க. மேலே வந்து என்னாச்சு ப்ரோ? அங்கே நிற்குது ப்ரோ. காய்ஸ் நல்லா பாருங்கள் காய்ஸ், அங்கே நிற்கிது தெளிவாக தெரியுது பாருங்கள். சரியான கேப்சர். கேப்சர் அமைதியாக நாய் வேறு இருக்குது. பேயா நாயா? காய்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியல. பேய் கற்றுது ஒன்றா. நான் கிட்டக்க போகிறேன். எனக்கு ப்ரோ 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 போகாதீங்க ப்ரோ. எதனா பண்ணுற போகுது ப்ரோ. ப்ரோ எங்கே ப்ரோ போனீங்க ப்ரோ? ப்ரோ எங்கே ப்ரோ போனீங்க? உங்களுக்கு தெரியல ப்ரோ, நான் எப்படி போனேன்? என்ன ப்ரோ ஆச்சு? என்னாச்சு? இல்லை வாங்க ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போனாங்க. கைஸ் நாங்கள் இப்போ மேலே தான் போக போகிறோம். தயவுசெய்து போகாதீங்க. வெளியே நாய் வேலை கற்றுது. ஏன்னா நம்ம பக்கத்தில் வேலை எஸ்பி பண்ணதாக இருக்குது. சீக்கிரமாக எடுத்துப்போம். தினேஷ் தினேஷ் தயவுசெய்து தெரியல ப்ரோ 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 போகுது ப்ரோ ப்ரோ. சும்மா கேளுங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லுங்க? நான் ஏன் 9 வயசில் பேசுகிறேன்னா, வெளியே நான் எஸ்பி பங்களா போலீஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்போம். அதுக்காக இந்த வயசில் பேசி போச்சு பார்த்தீங்க. ஆனால் காய்ஸ் சக்தி நடந்து ராபர்ட் கிளைவுடைய ஆன்மா நீங்கள் தானே? எதுக்கு இங்கே இருக்கீங்க? இந்த பங்களாதான் பாலடைஞ்சு போயிடுச்சுல. நீ விமோச்சனம் அடைஞ்சு போக வேண்டியது தானே? பார்த்து வாங்க காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், படிக்கட்டு பாருங்க. தயவு செய்து தினேஷ் ஓன்னு வந்தீங்கன்னா ஒழுங்கு பொறுமையாக வந்து தயவு செய்து உட்காந்து. என்ன ப்ரோ என்ன ப்ரோ? இங்கே போங்க. சவுண்ட் கேக்குது ப்ரோ 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 எத்தனை ஆண்கள் இருக்கீங்கன்னு தெரியும். 2 பேர் இருக்கீங்க, 4 குடும்பமே இருக்கீங்களா? இங்கே வாங்க, நேராக போகலாம். நேராக வாங்க, நேராக பார்த்துட்டு வாங்க.
ப்ரோ பின்னாடி ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு ப்ரோ. இங்கே பாருங்க ஏன்னா இப்படி இருக்கு. அப்புறம் இந்த இடத்த கட்டி ரொம்ப கைவிடப்பட்ட இடம் இது. இந்த இதுவும் இல்லாமல் இங்கிட்டு போயிட்டு அப்படி சம்பளம் கேட்குது. என்ன ப்ரோ இது இப்படி இருக்குது? இந்த பாருங்க மேலே ஏதோ இருக்குது ப்ரோ. மேலே வழி இருக்கான்னு தெரியல. தினேஷ் அங்கே பாருங்க ப்ரோ. இந்த பாருங்க ராபர்ட் டிரைவோட ஆன்மா நீங்கள் தானே? என்ன வேணும் ப்ரோ? நான் ஒத்தால தனியாக வரேன். ப்ரோ போகாதீங்க ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? என்ன ப்ரோ என்னாச்சு? ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ? என்ன ப்ரோ ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க? என்ன ப்ரோ ஒரு மாதிரி பண்ணுறீங்க ப்ரோ? தினேஷ் இங்கே இருக்காங்க உண்மையான நம்ம சாதாரணமாக நினைக்கிற அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போனால் ப்ரோ இன்னும் ப்ரோ ஆச்சு ஏன் ப்ரோ? நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் சொல்லுவேன். இப்போ இந்த இடத்த பார்க்கவே ரொம்ப அப்படிங்க. என்ன ப்ரோ அது? ஓ ப்ரோ உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகிடும். வேகம் மாட்டிக்கோங்க. நான் என்ன நினச்சி பொறுமைன்னு சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஆத்மா இங்கிட்டு வாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நான் ஏன் அப்படி அங்கே விழுந்தேன்றது எனக்கும் உனக்கும் தெரியும், இறைவனுக்கு தெரியும். பட் நான் இப்போ நான் சொல்லலை. ஆனால் நீ என்னைய அட்டாக் பண்ணினா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஓகேவா? எனக்கு இறைவன் அருள் இருக்குது. நான் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன்னா ஹெல்ப்னஸ் காந்தி தான், உதவி மனப்பான்கை செய்ததுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஓகேவா? அதனால் என்னைய பயன்படுத்தி எதுவும் பண்ணணும்னு நினச்சின்னா மிகப்பெரிய விளைவை சந்திப்பார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غير المغضوب عليهم ولا الضالين. முன்னாடி போங்க போய். இறந்து போன ஆன்மா இங்கே இருக்கீங்களா? அங்கே சவுண்டு வருது. இங்கே தான் இருக்கீங்களா? நான் சொல்கிறேன்னு பதில் திருப்பி நான் போனேன். ஒரு நிமிஷம் வாங்க பைக். ஏன் என்னாச்சு? ஒரு நிமிஷம் வந்து போங்க. நீங்கள் எட்டி பார்க்க முடியுமா?
என்ன ஆச்சு? என்ன என்ன எனக்கு புரியலை. எட்டி பார்க்க முடிச்சு, எட்டி பாருங்க. என்ன ப்ரோ என்ன ஆச்சு? இல்லை என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னாச்சு சொல்லுங்க. தினேஷ் ஐயோ இது சனியை முடிச்ச ஆத்மாவே உனக்கு சும்மாவே விட மாட்டேன். உனக்கு இதே எப்படி தினேஷுக்கு நீ இந்த மாதிரி பண்ணியோ அதே பண்ண சும்மா உனக்கு விட மாட்டேன். தினேஷ் என்னாச்சு? தினேஷ் ரத்தம் வாந்தி இருக்கு. நீங்கள் என்னாச்சு? சரி காய்ஸ் எப்படிங்க காய்ஸ் உண்மையான சரியில்லை. நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நினச்சது ஒன்று, இது நடந்தது ஒன்றா இருக்குது. நிச்சயமாக ஆன்மாவே உனக்கு விடவே மாட்டேன். ஒரே ஒரு செகண்ட் காய்ஸ் நாங்கள் இருக்க வந்து பார்த்து வந்துடுறேன். நீங்கள் இருங்க தினேஷ் இருங்க. நான் என் கையில் எல்லாமே இருக்குது. அதில் என்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ். நான் பார்த்துக்கோங்க வாங்க. நடந்தது ஒன்றாச்சு. மறக்காமல் இதுக்கு கண்டிப்பாக பிரதீப் தான் கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு நிச்சயமாக இறைவன் அருந்த போது நான் ஹெல்ப்பாக தான் வந்தேன். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு இந்த நிலைமை ரத்த வாந்தி இருக்க வச்சா உன்னை இதே இடத்துல கட்டுக்கணமா நீ என்ன கட்டுனாலும் சரி கட்டு இடத்துல இந்த இடத்துல கட்டி போட்டு உன்னை என்ன பண்ண நிச்சயமா என்னால முடியும். வாங்க